அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது தங்கதுரை குடும்பத்தில் மரித்து மரியதாஸ், தவமணி, என்றிலியோ இவர்களுடைய ஆண்வளை பாற்றிக்காக ஒப்புக்கொடுத்து செபிக்கப்படுகிறது. கரைப்படாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர் யாரோ அவரை ஆண்டவரது மலையில் ஏறி அவரது திருத்தலத்தில் நிற்பர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இடுக்கமான வாயில் விண்ணரசுக்கு வழி கொடுக்கக்கூடியது. அகலமான பாதை இந்த மன்னகத்தினுடைய சுகபோகங்களை நமக்கு காட்டுவது. நம் அனைவரும் விண்ணக வாசிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இயேசு மீண்டும் மீண்டும் தன் வார்த்தைகளின் வழியாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனவே விண்ணக திருப்பயணிகளாகிய நாம் அனைவரும் இடுக்கமான வாயிலை தேடி இறைவனோடு இணைந்து கொள்ள இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். மேலும் இன்று அன்னையாம் திருச்சபை புனித அலோஷியஸ் கொன்சகா துறவியருடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. இந்த புனிதையுடைய பாத சுவடுகளை பின்பற்றி நாமும் இப்பொழுதும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் இதரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரை புனித அலோஷியஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தையினும் பின்பற்ற அவருடைய பேரு பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூத அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ
அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே ஆண்டவரே. நீர் செவிசாய்த்து கேட்டருளும் ஆண்டவரே. விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதனுப்பிய என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரின் சொற்களை கேட்பிறாக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிப்பை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 48. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இறங்குகின்றது. பல்லவி.
கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரம் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மன்னக பயணம் என்பது நம் அனைவருடைய வாழ்வையும் சற்று சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுப்பது. ஏனென்றால் நாம் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் அல்ல. உடல் மண்ணோடு மண்ணாக அழிந்தாலும் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இறைவனுக்குரியவர்கள், விண்ணகத்திற்கு உரியவர்கள். தந்தை தன் சாயலாக நம் அனைவரையும் படைத்து அவர் இந்த மண்ணுலகில் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி நம் ஆன்மாவை மீண்டுமாய் விண்ணகத்தில் சேர்ப்பதற்கு தகுதியான வாழ்க்கை வாழ இறைவன் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இந்த விண்ணகத்தை பற்றி சிந்திக்காமல் எப்பொழுதுமே இந்த உலகத்தை சார்ந்த நிகழ்வுகளை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பயன்படுத்தி கொள்ள, உரிமையாக்கி கொள்ள அல்ல. உரிமையாக்கி கொள்வது ஒன்று, நமக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்துவது வேறொன்று. இந்த மண்ணுலகில் இருக்கிற எந்த செல்வங்களும் சரி, நீங்களும் நானும் பெற்று வைத்திருப்பது எதற்காக நாம் போராடுகிறோமோ காலப்போக்கில் அந்த செல்வங்கள் நம்மை விட்டு இன்னொருவரிடம் கடந்து செல்லும் என்பது யதார்த்தமான உண்மையும் கூட. ஆனால் அதை நாம் இன்று வரை சரியாக நிலைநிறுத்திக் கொள்வதில்லை. எனவே அழிந்து போகக்கூடிய செல்வத்தின் மீது நாம் கவலை கொள்ளுகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், அழிவின் பாதையை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். அது அகலமானது,
அகன்றது, விரிவானது, அதில் செல்வோர் பலர் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். இப்படி இந்த உலக பாதைகளில் நாம் பயணிக்கின்ற பொழுது நம் ஆன்மாவை நாம் இழக்கக்கூடிய அளவிற்கு நாம் காணுகிறோம். எனவே இயேசு அழகாக சொல்லுகிறார், இடுக்கமான வாயில் வழியே செல்லுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சரியான பயணமாக இருக்கும் என்று. இப்படிப்பட்ட இடுக்கமான குறுகலான பாதையை யார் செல்கிறார்களோ அவர்கள் வெறும் சிலரே அது வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய பாதை. எனவே இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூசகமாக நம் அனைவரையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்ற பொழுது என்னவென்றால், நமக்கு யாரெல்லாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நம்ம எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அதையும் நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நாம் விண்ணக பயணிகள் என்பதை மறந்துவிட முடியாது. இது எதை கொடுக்கிறது என்று சொல்லுகிறது என்றால், பகிர்தலின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னோடு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறானோ, பொருள்களை மட்டுமல்ல, செல்வத்தை மட்டுமல்ல, மாறாக அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உறவையும் பகிர்ந்து கொள்கிறானோ அவன் விண்ணக திருப்பயணியாக காணப்படுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனைவருமே விண்ணக திருப்பயணிகள். அந்த விண்ணக திருப்பயணிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அந்த அற்புதமான பாதையை நாம் பயன்படுத்துகிற பொழுது நாமும் அதை கடைபிடிப்போர் சிலரில் ஒருவராக இருப்போம் என்ற மகிழ்ச்சி இயேசு பெறுவார் என்பதுதான் இன்றைய திருப்பலியினுடைய செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகின்ற அலோஷியஸ் கொன்சகா, இவரும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், எந்த அளவிற்கு உலக செல்வங்களின் மீது தன்னுடைய எண்ணங்களை ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவன் ஒருவரே எனக்கு தேவையானவர் என்ற ஆழமான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். 1568ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் இத்தாலியில் பிறந்த இவருடைய தந்தை பிராண்டோ, தாய் மார்த்தா. அரசு குடும்பத்தில் பிறந்த மாபெரும் மனிதர் இவர். இந்த பெற்றோர்களின் மூத்த மகனும் இவராக இருக்கிறார். மூத்த மகனை பெற்றெடுத்து அரசு குடும்பத்தில் இருக்கின்ற இவருடைய தந்தை தன் மகனை ஒரு அரசனாக நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். எனவே இவர் இளம் வயதிலிருந்தே அந்த போர் பயிற்சிக்கான அனைத்து பயிற்சிகளையும் இவருடைய தந்தை இவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் இவர் சிந்தனைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் முழுவதுமாக ஆன்மீகத்தை தொடர்ந்ததாகவே இருந்தது. தன்னுடைய 9 வயதில் இவர் கற்பு என்கின்ற வாக்குறுதியை கடைபிடித்து வாழ ஆரம்பித்தார். இதை பார்க்கின்ற இவருடைய தந்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் தன் மகனை ஒரு அரசனாக மாற்றி வைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு, இவனை நான் இப்படி வளர்க்கின்ற பொழுது இவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஆன்மீகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றதே, இவனை எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இவரை ஸ்பெயின் நாட்டிலிருந்த மன்னர் 2ஆம் பிலிப்பு என்பவரிடம் தன் மகனை அனுப்பி வைத்து இவனுடைய ஆன்மீக பயணத்தை மாற்றி அமைத்து அரசனாகக்கூடிய தகுதி இவனுக்கு கற்றுத்தாரும் என்று தன் தந்தை இந்த அரசனிடம் அனுப்பி வைத்தார். இறைவன் வகுத்த திட்டங்கள் இந்த மண்ணுலகில் யாருக்கெல்லாம் எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது சரியான பாதையில் செல்லும். இப்படி இவருடைய தந்தை இந்த 2ஆம் பிலிப்புவிடம் அனுப்பி வைக்கின்ற பொழுது அங்கே சென்ற அலோஷியஸ் கொன்சகா தன்னுடைய ஆன்மீகத்தில் மேன்மேலும் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தார். எப்படி என்றால், புனிதர்களுடைய வரலாற்று புத்தகங்களை வாசித்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை தானும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு குருவாக நான் திருநிலைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். 1585ஆம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்த இவர் குருத்துவ படிப்பிற்கான படிப்பை ஆரம்பித்து
கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இவர் உள்ளத்தின் ஆழத்திலே புரையோட ஆரம்பித்தது. இப்படி இவர் முழுவதுமாக தன்னை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு மக்களுக்காக தன் ஆன்மீக பணியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். இவருடைய இந்த ஆன்மீக பயணத்தை பார்த்த இவருடைய ஆன்மீக குரு ராபர்ட் பெல்லாமின் இவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அலோஷியஸ், உன்னுடைய மரணத்திற்கு பிறகு நீர் உத்தரிக்கிற தலத்தை விட்டு நேரடியாக விண்ணகத்தை சென்றடைவாய் என்று அவருக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்தது அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அதிகமான மகிழ்ச்சியையும் ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்கவும் அவருக்கு வழிவகுக்கப்பட்டது. இப்படி ஆன்மீகத்தில் நிலைத்து நின்றவர் அவர் பணி செய்து கொண்டிருந்த அந்த பகுதிகளிலே நிறைய நோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் இறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி நோயினால் இறந்து மிகவும் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் இவர் பார்த்து அவர்களுக்காக தன் பணியை ஆற்றியிருக்கிறார். காலப்போக்கிலே அவரும் அதே நோயினால் பாதிக்கப்பட்டு இறைவனடி சேர்ந்தவர் இவரும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் இந்த புனிதரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது என்ன நமக்கு செய்தி கொடுக்கிறது என்றால், இடுக்கமான வாயில் வழியே நுழைய கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வுக்கு செல்லும் வழி மிகவும் இடுக்கமானது, அந்த வழியும் குறுகலானது. இதை கடைபிடிப்போர் சிலரே. இன்றைய புனித அலோஷியஸ் கொன்சகா தன்னுடைய பயணத்தை இப்படி இடுக்கமான வாயில் வழியே தான் நுழைய ஆரம்பித்தார். இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக காணப்படுகிறார். இந்த புனிதருடைய பாத சுவடுகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளையும் நம் வாழ்வாக ஏற்று வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலும் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகு நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் ரசத்தை பெற்றுள்ள திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கப்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, புனித அலோஷியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்பொழுதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு மறு நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்களும் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கிறீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகிறீர். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். தந்தையே, நீர் இவ்விழுந்தும் அழைத்து கொண்டு மரியதாஸ், தவமணி, என்றிலியோ என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றுகளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய அலோஷியஸ் கொன்சக்கா மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளும் வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார், விண்ணோரின் உணவை மனிதன் உண்டான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.